சமந்தா பப்பிஷேமா போட்டோ போட்டு டெலீட் பண்ணது, ஸ்ருதி அவங்க பாய் ஃப்ரெண்டை பிரிஞ்சது காரணம் லோக்கி, தனுஷ் வானவில்னு மீம்ஸ் போடுறது, ஜிவி பிரகாஷ் டைவர்ஸ்க்கு காரணம் என்னன்னு தெரியுமான்னு சோஷியல் மீடியாவை திறந்தாவே பயங்கர ஒஸ்டா போய்கிட்டு இருக்கு. சமந்தாக்கு பாடியில இருக்க பிரச்சனையை சரி பண்றதுக்கு எதுடா வழின்னு பாவம் ஒரு ட்ரீட்மெண்டா பண்ணிட்டு இருக்காங்க. மூவி சான்ஸ்க்காக ஸ்பால சமந்தா ட்ரெஸ் இல்லாம இருக்க மாதிரி பிக் போட்டுட்டு டெலீட் பண்ணாங்கன்னு ஒரு போட்டோ பயங்கர வைரல் ஆச்சு. கடைசியில பார்த்தா அந்த போட்டோல இருக்கிறது சமந்தாவே கிடையாது, எவனோ ஃபன்காக இப்படி பரப்பி விட்டுருக்காங்க. சிங்கிள் உமனா அந்த பொண்ணே பாவம் போராடிட்டு இருக்கு. இதுல இப்படிலாம் வேற பண்றது ரொம்ப ஒஸ்டான செயல். இதே மாதிரி ஸ்ருதிஹாசன் லிவின்ல இருந்த அவங்க பாய் ஃப்ரெண்ட பிரிஞ்சுட்டாங்கன்னு நியூஸ் வந்த உடனே லோக்கி இனிமேல் சாங் பண்ணதை வச்சு இவரால தான் அவங்க பிரிஞ்சுட்டாங்கன்னு லோக்கியை இழுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் குடும்ப குட்டி இருக்கத மறந்து வியூஸ்க்காக வாய வாடகைக்கு விடுறது சரியில்லை. இதுல கூலி படத்துல ஸ்ருதிஹாசன் நடிக்கிறதா வேற நியூஸ் வருது. என்ன செய்ய போறாங்களோ தெரியல. ஹாப்பி கப்பலா வாழ்ந்துட்டு இருந்த ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் பிரிஞ்சுட்டாங்கன்னு சோஷியல் மீடியால நியூஸ் லீக் ஆச்சு. வதந்தியா இருக்கும்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தப்போ ஜிவி சைந்தவி அவங்க சோஷியல் மீடியால பிரிஞ்சுட்டோன்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஜிவி 10 படம் ஃபிளாப் ஆனாலும் ஹீரோயின் கூட க்ளோஸா நடிக்கிறது தான் காரணம். பிராமின் ஃபேமிலியில பொண்ணு எடுத்துட்டு லெஃப்ட் விங் பாலிடிக்ஸ் ஜிவி பேசுறனால மாமியார் கூட பிரச்சனைன்னு ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொன்னாங்க. இத பார்த்த ஜிவி இப்படி ஆளாளுக்கு ஒன்னொன்னு சொல்றது எங்க மனசை புண்படுத்துதுன்னு சொல்லி இன்னொரு போஸ்ட் போட்டிருக்காரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஜிவி பிரகாஷோட அம்மா இளையராஜா பொண்ணு பவதாரணிய வச்சு ஒரு ஷோ பண்ண. அவங்களும் நம்மள மாதிரி தான் ரொம்ப இயல்பா இருப்பாங்க. ஈவன் ஏஆர் ரஹ்மான் வீட்டு பிரியாணி கொண்டு வந்து கூட சாப்பிட கொடுத்திருக்காங்க. ஃபேமிலியா இவ்வளவு ஹேட்ரடை எப்படி கடந்து வருவாங்கன்னு தெரியல. ஜிவி மேட்டர்ல தனுஷ உள்ள இழுத்து பேச ஆரம்பிச்சவங்களுக்கு சுசித்ரா கொடுத்த இன்டர்வியூ நல்லா கொட்டு வச்சு கொடுத்த மாதிரி ஆயிருச்சு. சுச்சி தனுஷையும் அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கார்த்திகையும் சேர்த்து வச்சு பேசினது சலசலப்பை கிரியேட் பண்ணப்போ பதிலுக்கு கார்த்திக் சொன்ன விஷயங்கள் எரியிற தீல எண்ணெய ஊத்தி விட்டுருக்கு. இவங்க 2 பேரும் சண்டையில தனுஷை இழுத்து தெருவுல விட்டுட்டாங்க. தனுஷ பத்தி அவ்வளோ மீம் சுத்துது. சில விஜய் ஃபேன்ஸ் இதை ஷேர் பண்ணி பெருசு பண்றாங்கன்றத கவனிச்ச தனுஷ் ஃபேன்ஸ் விஜயோட பர்சனல் கதையை கிளறி டைம் லைனே மோசமா போய்கிட்டு இருக்கு. ரஜினி அஜித் தனுஷ் ஃபேன்ஸ் விஜய தாக்க, விஜய் எஸ்கே ஃபேன்ஸ் தனுஷ தாக்கிட்டு இருக்காங்க. இதேதான் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி எஸ்கே ஈமானுக்கும் நடந்துச்சு. கெட்ட வார்த்தை பேசுறத நார்மலைஸ் பண்ண மாதிரி டைவர்ஸ் கள்ளத்தொடர்புன்னு எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கிறது நல்லது கிடையாது. செலிபிரிட்டிஸை பார்த்து இப்படிதான் எல்லாரும் இருப்பாங்க போலன்னு யங்ஸ்டர்ஸும் அதே மாதிரி வாழ்ந்தா சொசைட்டி ஒரேடியா நக்கிட்டு போயிடும். நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவு செலிபிரிட்டிஸோட லைஃப் ரொம்ப மோசமா இருக்கும். உண்மை என்னன்னு தெரிஞ்சா மொத்தமா வெறுத்துருவீங்க. நம்மளுக்கு இருக்க டெய்லி பிரஷர்ல என்டர்டைன்மெண்ட்டுக்கு படம் பார்த்தோமா முடிஞ்சதும் பொழப்ப பார்த்தோமான்னு இருக்கதான் எல்லாருக்குமே நல்லது. ரொம்ப நெகட்டிவா போய்கிட்டு இருக்கு. சோ கிசு கிசு நியூஸ்லாம் போதும், மூவி அப்டேட்டை பார்ப்போம். விஜய் நடிக்கிற கோட் படத்துல எஸ்கே நடிச்சிருக்கிறது கன்ஃபார்ம்னு நியூஸ் வந்துட்டு இருக்கு. இளைய தளபதியும் சின்ன தளபதியும் ஒன்னா ஸ்கிரீன்ல வரப்போறத பார்க்க ஆடியன்ஸ் எல்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. 2 விஜய் எஸ்கே கேமியோ, த்ரிஷா கேமியோ, சிஎஸ்கே பிளேயர்ஸ் கேமியோன்னு கோட் ஒரு பக்கா பேக்கேஜா ரெடி ஆகிட்டு இருக்கு. கேப்டன் விஜயகாந்த் கேமியோவும் கன்ஃபார்ம் ஆகிட்டா படம் ஒரு ஃபீஸ்டா இருக்கும். இவ்வளோ இருந்தும் கதை நல்லா இல்லனா ரொம்ப சங்கடம் ஆகிடும். இனி எல்லாமே வெங்கட் பிரபு கையில தான் இருக்கு. என்ன பண்றாருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜய் மாதிரியே சூர்யாவும் அவர் ரசிகர் மன்றத்தை அரசியல் படுத்துறதா நியூஸ் வருது. எல்லாம் சரியா போனா 2031ல சூர்யாவும் அரசியல் களத்துல குதிக்க வாய்ப்பு இருக்கு. ரீசெண்டா ஜோதிகா பிரஸ்ஸ சந்திச்சப்போ ஏன் ஓட் போடலன்னு கேட்டதுக்கு ஆன்லைன்ல ஓட் போட்டேன்னு சொன்னது பெரிய ட்ரால் ஆச்சு. இதோட ஹிந்தி வேணான்னு சொல்லிட்டு உங்க பிள்ளைங்க படிப்புக்காக மும்பைல வீடு எடுத்து தங்கி இருக்கீங்கன்னு வறுத்து எடுத்துட்டாங்க. இப்போ இருக்க சூழ்நிலையில சூர்யா அரசியலுக்கு வர்றது மக்களுக்கு தேவையா இல்லையான்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்க கமெண்ட்ஸை பாத்துக்கிறேன். இது மாதிரி வீடியோஸ் அண்ட் மூவி ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு மூவி பட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.